குணமிகு கும்ப லக்ன கும்பராசி நேயர்களே, இந்த பகுதியில நாம உங்களுடைய வீட்டு சூழல், குடும்ப சூழலை பத்தி பார்க்க போறோம். நீங்க மற்றவங்களோட நல்ல சௌஜன்யமா பழகிற குணம் உள்ளவங்க, எல்லாரோடையும் நல்ல சௌஜன்யமா பழகுவீங்க. அதனால அதுக்காகவே வீட்டை வந்து ரொம்ப சுத்தமா வச்சுக்கணும், ஒழுங்கா வச்சுக்கணும், துப்புரவா வச்சுக்கணும் அப்படி சொல்லிட்டு வீட்டு சூழலை வந்து நல்லா வச்சிருப்பீங்க. எல்லாம் வந்து பார்த்தா அவங்கள ஒரு மதிக்கக்கூடிய தன்மையில இருக்கணும். இந்த நண்பர்கள் அடிக்கடி உங்க வீட்டுக்கு விருந்துக்கு அழைக்கிற பழக்கம் உங்ககிட்ட உண்டு. அதை குடும்ப உறுப்பினர்கள் என்ன நினைப்பாங்களோ அதெல்லாம் உங்களுக்கு கவலை இல்லை. நீங்க ஸ்கூல் படிக்கிற பையனா இருந்தா அடிக்கடி ஃப்ரெண்ட்ஸை வீட்டுக்கு கூட்டு வந்துருவீங்க. அப்பா என்ன நினைப்பாங்க, அம்மா நினைப்பாங்க, வீட்டுல வந்து வேற பெண் பிள்ளைகள் இருக்கிறாங்களே, இப்படி ஆண் நண்பர்கள் அடிக்கடி வீட்டுக்கு கூட்டு வந்து ரொம்ப நேரம் அவங்ககிட்ட வீட்டுல பேசிட்டு இருக்கிறோமே, அவங்க சௌஜன்யமா வீட்டுல எல்லாத்தையும் பழக்க வர்றோமே அப்படிங்கிறத பத்தி எனக்கு உங்களுக்கு கவலையே கிடையாது. நண்பர்கள் நல்லவங்க, அவங்க எப்படி தீமையானவங்க ஆயிட முடியும்? அவங்க என்ன மாதிரிதான் அவங்களும் என்ன அண்ணனா தம்பியா நினைக்காம அவங்கள அண்ணனா தம்பியா நினைச்சு பழகு அப்படிங்கிற மாதிரி ஒரு பழக்கம் உண்டு. உங்களுக்கு வந்து பிடிச்ச பொருள் இருக்கு பாத்தீங்களா, அந்த பிடிச்ச பொருளை வந்து வாங்குறது வந்து அந்த பொருளை ஒண்ணு பார்த்துட்டு வாங்கணும்னு மனசு நினைச்சிட்டீங்க, அப்ப காசு இல்லைன்னா கூட வீட்டுக்கு வந்து கூட வீட்டுல இருக்க காசு கம்ப்ளீட் காலி ஆனா கூட சரி அதை எடுத்துட்டு போய் அதை வாங்கிட்டு வந்த தான் திருப்தி. அடுத்தது மற்றபடி அடுத்த பணம் என்ன பண்ணும் அதெல்லாம் அடுத்தது. எனக்கு அந்த பொருள் பிடிச்சிருச்சு, அதை வாங்கணும். அப்புறமா பின்னாடி என்னைக்கா ஒரு நாளைக்கு இது தேவையில்லாம வாங்கினான்னு கூட உங்களுக்கு தோணும், இருந்தாலும் எனக்கு அது பிடிச்சிச்சு, அது வேணா வாங்கணும். இத மாதிரி ஒரு குணம் உங்ககிட்ட. அந்த அந்த பொருளை வந்து ரொம்ப நவீன பாணியில ரொம்ப அழகுப்படுத்தி வச்சிருப்பீங்க கொஞ்ச நாளைக்கு. அப்புறமா அது எங்கேயா மறைஞ்சிருந்தா கூட உங்க கண்ணுக்கு மறுபடியும் அந்த பொருள் எப்படியா படும். நிறைய கும்பராசிக்காரங்க வந்து நிறைய புத்தகம் வாங்கி வச்சிருப்பீங்க, பல வகையான புத்தகங்கள், பல வகையான சப்ஜெக்ட் உள்ள புத்தகம் வாங்கி வச்சிருப்பீங்க. திடீர்னு நைட்ல வந்து ஒரு புத்தகத்தை பத்தி நினைப்பீங்க, அந்த புத்தகம் ரெஃபரன்ஸ் அதுலதான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ எங்க வச்ச மாதிரி தெரியல அந்த கும்பல், அப்படி போய் அப்படி தொலைவியா எடுப்பீங்க, கரெக்டா அந்த புத்தகம் அப்படியே வரும். இது மேக்சிமம் கும்பராசி கும்பலக்னத்தை பார்த்துட்டேன். கச்சிதமா அந்த பொருள் அப்படி பிரபஞ்சம் வந்து அவங்களோட அப்படியே அந்த மாதிரி பேசும். அந்த மாதிரி ஒரு தன்மை உள்ளவங்க, அது கரெக்டா ஞாபகம் வரும். அந்த எந்த பொருள் வாங்கினாலும் அதை வந்து நவீனமான வீட்டு உபயோக பொருட்கள் இருக்கணும், நவீனமான ஃப்ரிட்ஜ் இருக்கணும், நவீனமான கேஸ் ஸ்டவ் இருக்கணும். அந்த நவீனமான பொருட்கள் நோக்கி போறதுக்கு வந்து நீங்க வந்து அதுக்காக பணம் செலவுப்படுறது தாங்கவே மாட்டீங்க. அதுல குறிப்பா விருந்தாளிங்க வந்து அதை பாக்குறாங்க, அதை பத்தி நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும். அட்டா அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் உங்களுக்கு. இது இப்படி வாங்கினது, அப்படி வாங்கினது, அப்ப பார்த்தோம், அப்புறம் அது வந்துச்சு, அதை விட்டு நாங்க இதை வாங்கினோம், இதான் ரொம்ப சிறப்பானது, இது வாங்கினதுல ரொம்ப சிறப்பா ஒர்க் பண்ணிட்டு, நான் வாங்கினதான் ரொம்ப புத்திசாலித்தனமா வாங்கியிருக்கிறேன், மற்றவங்க நிறைய பேர் ஏமாந்து வாங்கிட்டாங்க. இந்த மாதிரி அதை பத்தி விளக்கம் கொடுக்குறீங்க பாத்தீங்களா, அது வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு ஆர்வமான விஷயம். சரி, அதுல ஒரு சந்தோஷம் உங்களுக்கு. அதனால என்ன இருக்குது, அந்த பொருளை வாங்கும் போது இருக்கிற மகிழ்ச்சியோட அதை மற்றவங்கள்ட்ட காட்டும் போது இருக்கிற மகிழ்ச்சி இருக்க, அதை சொல்லி மாளாது. அது நேர்ல பார்த்தாதான் தெரியும், அவ்வளவு அருமையா அதை விளக்கம் கொடுப்பீங்க. அப்போ உங்க வாழ்க்கை துணைவர்களும் அவங்க மேல எரிச்சலா இருக்கும், ரொம்ப அலக்கற அப்படி பாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா உங்களுக்கு பிடிக்கும். யார் என்னமா நினைச்சிட்டு போறாங்க, நீங்க நினைச்சு ஒரு பொருளை வாங்கிட்டு வந்தீங்க, அந்த பொருளை வாங்குறது, நவீனமான பொருளை வாங்குறது, அதை பத்தி மற்றவங்கள்ட்ட எக்ஸ்பிளைன் பண்றது, இது உங்களுடைய ஹேபிட் கூட கிடையாது, உங்களுடைய ஹேபிட். அடிக்கடி பழைய பழக்கத்துல இருந்து புதுமைக்கு மாறிடுவீங்க. டக்குன்னு அந்த அந்த கும்பராசி கும்பலத்தை சார்ந்த வந்து ஆரம்ப காலத்துல வந்து சாதாரணமா இருந்து வயசான வாட்டி கூட பசங்க, நவீன பசங்க என்ன மாதிரி நாகரிகமா டிஷர்ட் போடுறாங்க, பேண்ட் போடுறாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி அப்படியே டக்கு ஹேர் ஸ்டைல் எல்லாம் அப்படியே மாத்திட்டு வருவாங்க. அந்த நவீனமான பழக்கத்துக்கு மாறது வந்து ரொம்ப 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 பிடிக்கும். அந்த மாதிரிலாம் நம்ம பண்றதுனால இப்ப லேப்டாப் இருக்குது, கம்ப்யூட்டர் இருக்கு, அது லேட்டஸ்ட் வெர்ஷன் வேணாலும் அது வாங்கிக்கிறது, லேட்டஸ்ட் செல்போன் வாங்கிக்கிறது. ஏன்னா நம்ம நேரம் மிச்சமாகும்பா. நீங்க சொல்ற ஒரே காரணம் நேரம் மிச்சமாகணும், குறுகிய காலத்துல வந்து பல விஷயத்தை செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் உள்ளதுனால நேரம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். நேரத்துக்கு வந்து நீங்க தான்
காலத்துக்கு நீங்க தான் முக்கியத்துவம் கொடுப்பீங்க. அந்த காலத்தை வீணா போக்குறது உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. நீங்க இது வரைக்கும் உங்க வாழ்க்கையில வந்து ஒரு நிமிடம் கூட வீணா போகுனீங்க அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. தூங்குறத கூட அளவா தூங்கிட்டு அந்த நேரத்தை வந்து பல வகையில பயன்படுத்தி பல வகையில அது வீணா கூட போயிருக்கலாம். ஆனா பயன்படுத்தி அது தேவையில்லாம போயிருக்குமே, பயன்படுத்தாம பொழுது போயிருக்காது. நீங்க ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை கத்துக்கிறீங்க, அதை வாழ்க்கைக்கு பயன்படுத்த முடியல சம்பாதிக்கிறதுக்கு, பரவாயில்ல, இருந்தாலும் அது அது நேரத்தை வந்து சிரத்தையோட தான் செயல்படுத்திருப்பீங்க. நேரத்தை வீண் பண்ண மாட்டீங்க. இது உங்களுடைய ஒரு சிறப்பு தன்மை. உங்களுக்குன்னு ஒரு தனித்தன்மையை கடைபிடிக்கிறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா டக்குன்னு அந்த தனித்தன்மையை விட்டுட்டு கூட்டமா வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டீங்கன்னா அப்படியே விட்டு கொடுத்துட்டு அப்படியே வேற மாதிரி கேரக்டரா மாதிரி அப்படியே கூட்டமா ஜாலியா வாழ்வீங்க. இது ஒரு வித்தியாசமா இருக்கும். தனக்குன்னு ஒரு தனித்தன்மை, அதாவது ஒரு பெரிய ஒரு ராஜா, ஒரு பெரிய அரசியல் தலைவர், ஒரு பெரிய அரசாங்க அதிகாரி, அவருக்குன்னு ஒண்ணு எல்லாம் மெரிட், அவர் வரும்போது எல்லாம் எதிர்த்து நிக்கிறாங்க, கும்பிடுறாங்க, பிடிக்கிறாங்க, எல்லாம் செய்யறாங்க, மரியாதை பண்ணிட்டு அப்புறம் மறுபடியும் ஒரு பார்ட்டி நடக்குது, அதை ஒட்டுக்கா எல்லாம் ஜாலியா இருக்கணும். அங்க அப்படியே சாதாரணமா அங்க டான்ஸ் ஆடுறது, பிடிக்கிறது, சாதாரணமா எல்லாத்தையும் கலந்து செயல்படுறது, அங்க நீங்க ஒரு உயர்ந்த திறமையில இல்ல அப்படிங்கிற மாதிரி காமிச்சு அந்த 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 சூழ்நிலைய அந்த நேரத்தை வந்து என்ஜாய் பண்ணிட்டு போறது, இதையும் நீங்க செய்வீங்க. ஆச்சரியமா இருக்கும். அந்த இடத்துல கூச்சமே பட மாட்டீங்க. இந்த இடத்துல அந்த கௌரவத்தை விட்டு கொடுக்க மாட்டீங்க. ரெண்டு உங்ககிட்ட இருக்கும். நம்ம உறவினர்களுக்கு, நம்ம சொந்தக்காரங்களுக்கு நம்ம வந்து அதிகம் நம்ம வந்து ஏதாவது ஒரு கடமை செய்யணும். நாம வந்து அவங்களுக்கு மச்சான், நாம வந்து அவங்களுக்கு தம்பி, நாம வந்து அவங்களுக்கு அண்ணன், நாம வந்து அவங்களுக்கு மாமனாரு, நாம ஒரு மருமகன், அந்த அந்த நிலையில வந்து நம்ம அவங்களுக்கு என்ன செஞ்சோம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு உண்டான கடமையை நம்ம செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு இருக்கும். நம்ம போயிட்டு அடுத்த பணம் வரும்போது இதெல்லாம் செஞ்சிடலாம், அவங்களுக்கு எல்லாம் கிஃப்ட் வாங்கி கொடுத்துடலாம், இல்லைன்னா அவங்களுக்கு அந்த இதை நம்ம வாங்கி கொடுத்துடலாம், அவங்க இல்லாம தவிக்கிறாங்கல்ல, அந்த லோனை கட்ட முடியாம தடுமாறாங்க, அந்த லோனை கட்டி விட்டுறலாம், இப்படிலாம் அந்த கடமையை வந்து தன்னுடைய விஷயமா எடுத்துக்குவீங்க. அதை அவங்க சட்டை பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க, அது ஒரு பெருசா அவங்க எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு மனசு ரொம்ப இதாகி டோட்டலா அவங்க கிட்ட உறவை கூட கட் பண்ணிக்குவீங்க. நாம நன்மை செய்யணும்னு நினைச்சா அவன் நம்மள ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணி நினைச்சிட்டாங்களே, நம்மள வந்து ரொம்ப இதா நினைச்சிட்டாங்களே. அதனாலதான் ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட கூட நல்லா பழகிட்டு இருப்பீங்க. பல வருஷம் பழகின ஃப்ரெண்டா இருப்பான், 20 வருஷம் 10 வருஷம் பழகின ஃப்ரெண்டா இருப்பான். ஆனா என்னை இழிச்சுவான்னு நினைச்சு அவன் பேசிட்டான்ல அப்படின்னு கட் பண்ணி தூக்கி இருந்தீங்கன்னா அடுத்த நிமிஷம் அவன் போன் கூட எடுக்க மாட்டீங்க. போன் கூட எடுக்க மாட்டீங்க. இல்லைன்னு சொல்லு. அது எப்படிங்க சத்தமா அவனை கேட்கற மாதிரி சொல்லுவீங்க? நான் இல்லைன்னு சொல்லு, இப்ப பேசுறதுக்கு இல்லைன்னு சொல்லு, அப்படி அவங்க கேட்கற மாதிரி தான் சொல்லு. ஐயோ ஆள் இப்ப இல்லைங்க, வெளியே போயிருங்க, அந்த மாதிரி பேசலாம் அவங்களுக்கு பிடிக்காது. அவர் கொஞ்சம் வெளியே போயிருக்காருங்க. சில பேர் சொல்லுவாங்க கொஞ்சம் வெளியே இருக்காருங்க. கொஞ்சம் வெளியேனா அப்படியே 100 கிலோமீட்டர் அல்ல 1 கிலோமீட்டர். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் அழகா பேசு, நான் கொஞ்சம் வெளியே இருக்கேன் அப்படிம்பாரு. வீட்டுக்குள்ளதான் இருப்பாரு. நான் கொஞ்சம் வெளியே இருக்கேன். கொஞ்சம் வெளியே இருக்கேன்னா பக்கத்து ஊர்ல இருக்கமா, பக்கத்து தெருவில் இருக்கமா, இல்ல 100 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிறோமா, அதெல்லாம் தேவையில்லைங்க அவளுக்கு நம்ம அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. அந்த மாதிரிலாம் சொல்றது அவங்களுக்கு பிடிக்காது. ஒரு பஸ்ல வந்துட்டு இருக்கிறீங்க, நீங்க எங்க வந்துட்டு இருக்கீங்கன்னு கேக்குறாங்க, நீங்க கோயம்புத்தூர்ல இருந்து வந்துட்டு இருக்கீங்க, பெருந்துறையில வந்துட்டு இருக்கிறீங்க. சில பேர் என்ன சொல்றாங்க, வந்துட்டேன் மறுபடியும் வந்துட்டாங்க அப்படிம்பாங்க. நீங்க வந்து பெருந்துறையில அந்த பஸ் ஸ்டாண்ட் இப்பதான் நெருங்கிட்டு இருக்கிறோம், அங்க இருந்து பஸ் இப்பதான் புறப்படுது, எப்படி துல்லியமா தான் சொல்லுவீங்களே தவிர அது எவ்வளவு அவசரமான ஒரு கதை அந்த இடத்துல மாத்தி பேச உங்களுக்கு பிடிக்காது. அது ஒரு டைப் நீங்க. அதனால உறவினர்கள் வந்து நீங்க அதிக நெருக்கமும் இருக்கக்கூடாது, அதிக பிரிவும் இருக்கக்கூடாது. கரெக்டா அதை மெயின்டைன் பண்ணணும். அது ரொம்ப முக்கியம். இல்லைன்னா நிறைய உறவினர்களா நிறைய இழந்துருவீங்க. கல்யாணம் ஆகிற வரைக்கும் அந்த கூட்டு குடும்ப வாழ்க்கை ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. குடும்பத்தோட நல்லா ஒற்றுமையா இருப்பீங்க. ஆனா மேரேஜ் ஆன அடுத்த நிமிஷம் உங்களுக்குன்னு ஒரு குடும்பம் அமையணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு வந்துடும். அதுக்கு முதல் நாள் வரைக்கும் அந்த எண்ணம் இருக்காது. மேரேஜ் ஆன உடனே இந்த மாதிரி நமக்குன்னு தனி குடும்பம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர், 99 பேர் அந்த மாதிரி அந்த எண்ணத்துக்கு வந்துடுவீங்க. அந்த நேரத்தில் நம்ம கூட பிறந்தவங்களை விட்டு பிரிஞ்சு வாழ்ந்தாலும் அவங்களோட அடிக்கடி தொடர்பு வச்சுக்குவீங்க. கூட பிறந்தவங்களை மட்டும் விடவே மாட்டீங்க. ஏன்னா அவங்க கூட வம்பு பண்ணல, அவங்க கருத்தை கேட்டு செயல்படணும்ல. உங்க வீட்டுல வந்து உங்க வாழ்க்கை துணைவரோட கருத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பீங்களா, இல்ல உங்க உடன் பிறந்தவங்க கருத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம்னா உடன் பிறந்தவங்க கருத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்து செயல்படுவீங்க வீட்டு சூழல்ல. இது உங்க வாழ்க்கை துணைவர்களுக்கு அப்படியே எரிச்சலா இருக்கும். ஆனா அதை பத்தி நீங்க கவலைப்பட மாட்டீங்க. அவங்க சொல்றதுனால எனக்கு தீமையா வந்தா கூட பரவாயில்ல இருக்கட்டும், அதை நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், அது எனக்கு சந்தோஷமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி
அவங்களுக்கு ஒரு பீரியாரிட்டி அந்த அளவுக்கு வச்சிருப்பீங்க. ஆனா அவங்க அந்த மாதிரி அவங்கள நினைக்க மாட்டாங்க. அவங்களை திடீர்னு காமெடி பீஸா நினைச்சிட்டு போயிடுவாங்க. ஆனா நீங்க அவங்கள உயர்ந்த ஒரு ஸ்தானத்துல வச்சிருப்பீங்க. அதனால அவங்களால உங்களுக்கு எந்த அனுகூலமும் ஆதாயமே கிடைக்காது. ஒரு மன சங்கடத்துக்கு மன குழப்பத்துக்கு நீங்க கூட பிறந்தவங்களை நீங்க அணுகிறீங்கன்னு வச்சுங்க, அவங்க பண்ற செயல் இன்னும் உங்களுக்கு அதிகமான மனக்கவலையும் சங்கடத்தையும் அதிகமாக்கிடும். இது உடன் பிறந்தவங்க இல்ல, நீங்க உங்க குடும்ப பிரச்சனை யார்கிட்ட வேணா சொல்லி பாருங்க, இவங்க டபுள் ரோல் தான் பிளே பண்ணுவாங்க. அந்த பக்கமும் தூண்டி விட்டுருவாங்க, இந்த பக்கமும் தூண்டி விட்டுருவாங்க. அது அவங்க எவ்வளவு நல்லவங்களா நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஆனா அவங்க நன்மை செய்யற மாதிரிதான் அங்க பேசுவாங்க. அதுல கடைசியில ஒரு பாயிண்ட் தூண்டி விட்டுருவாங்க. அப்புறம் நம்மள காம்ப்ரமைஸ் பண்ற மாதிரி பேசுவாங்க, நம்மள கடைசியா ஒரு பாயிண்ட் தூண்டி விட்டுருவாங்க. அதனால நடுவுல இருக்க கூட போகக்கூடிய விஷயங்கள் பிரிவினைகளை அதிகமாக்குமே தவிர ஒற்றுமை ஏற்படுத்தாது. அந்த ஒற்றுமை ஏற்படுத்துற மாதிரி இருக்கக்கூடிய நடுவர்கள் இப்ப இல்ல. அது அந்த காலத்துல இருந்தாங்க, இந்த காலத்துல அது இல்ல. அதனால யார்கிட்ட இருந்தா கரெக்டா இருந்துட்டு போங்க. அது மாதிரி தாய் மேல நீங்க வைக்கிற பாசம் ரொம்ப அலாதியான பாசம். அதெல்லாம் சினிமால வர தாய் பாச பாட்டு கூட அதெல்லாம் தோத்துரும். உங்களை பார்த்தா அந்த சினிமால தாய் பாசமான பாட்டுகள்லாம் அன்னையை போல ஒரு தெய்வம் இல்லை, அதெல்லாம் உங்களுக்கு கீழே தான். அந்த மாதிரி ஒரு தாய் பாசம், அவ்வளவு அலாதியான தாய் பாசம் வச்சிருப்பீங்க. பேசும்போது கட்டுக்கட்டுப்பெல்லாம் பேசுவீங்க. ஆனா இதெல்லாம் தாய் பாசம்னா தாய்க்கு அவ்வளவு தாய். அப்பா ரொம்ப நல்லவரா இருந்தாலும் சரி, அம்மா ரொம்ப கெட்டவங்களா இருந்தாலும் சரி, அம்மா தான். அந்த மாதிரி ஒரு தாய் பாசம் அது நீடித்து கடைசி வரைக்கும் நிலைத்திருக்கும். உங்க அம்மா கொடுத்து வச்சவங்க, உங்ககிட்ட திட்டு வாங்கிட்டு இருந்தாலும் கொடுத்து வச்சவங்க தான். உங்களுக்குன்னு ஒரு குடும்பம் அமைஞ்சிருது, குழந்தைங்க பிறந்து வளர்ந்துருது. அப்பவாச்சும் அம்மாவோட பாசத்தை நீங்க கட் பண்ணிக்குவீங்களா? கடைசி வரைக்கும் உங்க அம்மாவுடைய ஆயுள் காலத்தோட கடைசி நாள் வரைக்கும் உங்களுடைய ஆதரவு தான் உங்க அம்மாவுக்கு. எத்தனை பிள்ளைங்க அவங்க பெற்றிருந்தாலும் சரி, எத்தனை பெரிய பிள்ளைங்க அவங்க ராஜாவா இருந்தாலும் சரி, நீங்க சாதாரண வாழ்க்கை வாழ்ந்தாலும் சரி, நீங்க தான் அவங்க அம்மாவுக்கு ஆதரவு. அந்த மாதிரி ஒரு தனிப்பிறவி நீங்க. வாழ்க்கையோட ஆரம்பம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஆதரவு இல்லாம ஒரு அநாத பிள்ளைங்க மாதிரி ஆரம்பிக்கும். உங்களுக்கு வாழ்க்கையோட ஆரம்பம் ரொம்ப சாதாரணமா இருக்கும். ஆனா அதை நீங்க வடிவமைச்சு அதை கொண்டு வருவீங்க பாருங்க, அப்படி உற்சாகமா அதை கொண்டு வசதியை பெருக்கி, குடும்பத்தை பெருக்கி, அப்படி எல்லாம் கொண்டு வருவீங்க. கடைசியில உங்க குடும்பத்தாரவங்களை தூக்கி டபக்குன்னு கிணத்துல போட்டுருவாங்க. ஆனா அதுக்கெல்லாம் நீங்க கவலைப்பட மாட்டீங்க. நான் கரெக்டா செஞ்சேன், அவ்வளவுதான். உங்க பாயிண்ட் அதுதான். வாழ்க்கையில சுகமும் துக்கமும் மாறி மாறி வரும், அதையெல்லாம் பெருசுப்படுத்தவே மாட்டீங்க. அந்த சுகத்தையும் துக்கத்தையும் மாறி மாறி அனுபவிச்சு அதை பெருசுப்படுத்தாம ஒரு வாழ்க்கை வாழ்றதா உங்களுக்கு தனித்திறமையே. ஆனா எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் கும்பராசி கும்ப லக்னத்தை சேர்ந்தவங்க யாருமே நேரத்தை வீணடிச்சதா சரித்திரமே இல்லை. கடமை ஒன்றை செய்வதுதான் வாழ்க்கையின் ஆனந்தம் அப்படிங்கிற வார்த்தைகள், அந்த வரிகளுக்கு இவங்கதான் உதாரணம். கடமை கடமை கடமை, அதான் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வாழ்க்கையோட கடைசி காலம் வரைக்கும் சுகம் குறையாது உங்களுக்கு. அது ஒரு கடவுள் கொடுத்திருப்பாரு. உங்களுக்கு சுகம் குறையாது, ஆடம்பர வசதிகள் குறையாது, எப்பவுமே நீங்க ராஜா தான். உங்களுக்கு நீங்க எப்பவுமே ராஜா தான். உங்க ராஜாங்கத்துக்கு உங்களுக்கு கீழ்படிஞ்சு நடக்கிற ஆளுங்கலாம் இருக்க மாட்டாங்க, வயசானட்டு. ஆனா நீங்க எப்ப ராஜா தான். ராஜா தனியா பரிபாலனை பண்ணிட்டு இருக்கிறாரு. அங்க கீழ்படிஞ்சு நடக்கிற ஆளுங்க இருக்காங்களா, அதை பத்தி அவர் கவலை இல்லை. அவரு இந்த ஆன்மீகத்துல சில பேர் அரசர் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுக்கோங்க. ஆன்மீகத்துல கூட நிறைய பேர் தாடி வச்சுட்டு விரக்தி மனப்பான்மையில போவாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு இப்ப இந்த மெய்வெளி சாலை இந்த மாதிரி அரசர் அப்படின்னு, அப்ப ஆன்மீகத்துல நான் ஒரு அரசன். அவங்க ட்ரெஸ் கூட பாருங்க, அவங்க அரசர் மாதிரி பண்ணிருப்பாங்க. அவங்க சேவ் பண்ணி தான் இருப்பாங்க, தாடி எல்லாம் விட்டுட்டு இருக்க மாட்டாங்க. நல்லா தலைப்பா போட்டு பார்த்து அவங்க என் வாழ்க்கைக்கு நான் அரசன் தான். ஆன்மீகத்துல போயிட்டு நான் விரக்தியா என்ன துறவு போட்டு நான் என்ன எதுக்கும் லாய்க்கினதால நான் தான் சிறப்பா வாழ்க்கை வாழ்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய இதெல்லாம் நீங்க பிரகடனப்பட்டு பாருங்க. சிறப்பா வாழ்க்கையை வாழ்றதே நான் தான், நீ கிடையாது. நான் தான் எனக்கு நானே ராஜாவா வாழ்றேன், நான் ஆன்மீக அரசன் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. அந்த மாதிரி தான் நீங்க. அந்த மாதிரி வாழ்க்கை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால நீங்க கும்பராசி கும்ப லக்னம்னா கடைசி காலத்துல நீங்க மெய்வெளி சாலையில போய் நீங்க உறுப்பினரா சேர்ந்துக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை நீங்க
கரையேறிடலாம். ஏன்னா சுகத்தையும் அனுபவிக்கணும்னு நினைப்பீங்க, மெஞ்ஞானத்திலேயே நம்ம அந்த ஜீவ சமாதி அடையணும், அதுலயே வெற்றி அடையணும்னு நினைப்பீங்க. ரெண்டுமே உங்களுக்கு வேணும். அப்ப சரியான இடம் அதுதான், அங்க போய் சேர்ந்துக்குங்க. அவ்வளவு சிறப்பான இடம். அந்த சிறப்பை பத்தி பேசணும்னா பேசிக்கிட்டே இருக்கலாம். இருந்தாலும் இந்த பகுதியில் இது போதும். மீண்டும் அடுத்த பகுதியில் இன்னொரு சிறப்பான விஷயத்தில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியோடு சந்திப்போம். குணமே கர்மா, விழிப்புணர்வே பரிகாரம். வணக்கம், வாழ்த்துக்கள்.